சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் நடத்திய போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் அங்கு தடையை மீறி தொண்டர்கள் குவிந்தனர். இன்று காலையிலிருந்தே அங்கு நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் இப்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அந்த பகுதிக்கு வரும்பொழுது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவரை கைது செய்தனர். கைது செய்து அவரை அந்த காவல்துறையினரின் வேனில் ஏற்றும் போது காவல்துறையினருக்கும் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் மோதல் ஏற்பட்ட அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்படக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனால் தடையை மீறி போராட்டம் நடத்தப்படும் என்று சீமான் அறிவித்திருந்தார். அதையொட்டி அங்கு குவிந்த அந்த கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்களை இன்று காலையிலிருந்தே காவல்துறையினர் கைது செய்து வரக்கூடிய நிலையில் இப்போது அங்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அந்த பகுதிக்கு வந்ததை அடுத்து அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டு அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வேனில் ஏற்றப்பட்டார். அப்போது வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு என்ன தடை இருக்கிறது? ஏற்கனவே பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இங்கு நடத்தப்பட்டிருக்கின்றன என்று சீமான் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வள்ளுவர் கோட்டத்திற்கு வருகை புரிந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டு அந்த பகுதியில் இருந்து அவர் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார். அதே போல அந்த கட்சியின் தொண்டர்கள் பலரும் அதே இடத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் அந்த வள்ளுவர் கோட்டம் பகுதி முழுவதும் காவல்துறையின் அந்த பேரிகார்டு என்று அழைக்கக்கூடிய தடுப்பரன்கள் வைக்கப்பட்டு அந்த பகுதிக்கு மற்ற நபர்கள் வருவது தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கைது செய்யப்பட்ட அந்த சீமான் மற்றும் அந்த கட்சியின் நிர்வாகிகள் அங்கு பேட்டியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் இப்போது பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட சூழ்நிலையில் சீமான் உள்ளிட்ட அந்த கட்சியின் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு இப்போது காவல்துறை வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்ட அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நிகிதா, சார்